இந்த சக்சஸ் டேஸ்ட் பண்றதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஒரு டைம்ல என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரோகிணி தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்ல. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப சாம்னு சொன்னோடனே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு, எங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேப்பர்ல பார்த்திருக்கேன், இன்னைக்கு இந்த மேடையில நானும் ஒரு பாட்டா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சக்சஸ் டேஸ்ட் பண்றதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பத்தி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபர்ஸ்ட் டே வந்து ரோகிணி தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜ் சார் பையன் இந்த டேக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு டைம்ல என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்ல. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப சாம்னு சொன்னோடனே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு, எங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல், விசில் சத்தம், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டரா நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு. அப்புறம் கீர்த்தி பத்தி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்துல நிறைய கிடைச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடைச்சிச்சு. தேங்க்யூ சோ மச் இவ்வளவு பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்னதான் நாங்க நடிச்சு பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டா மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில சக்தி பிலிம் ஃபேக்டரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்துல. ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி பிலிம் ஃபேக்டரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமா தான் இருக்கும்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.